இந்திய அணி அடித்த 202 ரன்களை சேஸ் பண்ணும்போது இலங்கை ஒரு விக்கெட்டுக்கு 134 ரன் எடுத்திருந்தாங்க. அங்கதான் ஆட்டமே தலைகீழா மாறுச்சு. 5 ஹீரோக்கள் நம்ம டீம் இந்தியாவுக்கு தோத்து போன ஒரு மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஃபைனலுக்கு முன்னாடியே பாகிஸ்தானை ஒரு கலக்கிட்டாங்க. ஆமாங்க, 200க்கும் மேல இல்ல 200 பக்கத்துல ரன்னை சேஸ் பண்ற டீமு 134 ரன் எடுத்து ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்திருந்தா, அதுவும் 11 இல்ல 12 ஓவர்லயே நீங்க என்ன சொல்லுவீங்க? கண்ணை மூடிட்டு சொல்லுவீங்க, அடேங்கப்பா 134 ரன் எடுத்து ஒரே ஒரு விக்கெட் இழந்த இந்த டீம் தான்பா கண்டிப்பா ஜெயிக்கும். உலகமே அப்படிதான் நினைச்சிச்சு. ஏன்னா டீம் இந்தியா 202 ரன் எடுத்ததுக்கு அப்புறம் இலங்கை பேட்டிங் வந்தப்போ அடேங்கப்பா 134 ரன் எடுத்தாச்சு. வெறும் 12 ஓவர் தான் ஆகியிருக்கு. இன்னும் 8 ஓவருக்கு வெறும் 70 ரன் பக்கத்துல தான் வேணும். ரொம்ப ஈஸியா இந்த மேட்சை நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா ஸ்ரீலங்கா பண்ண பெரிய தப்பே அதுதான். சரியான நேரத்தில் நம்ம டீம் இந்தியா அங்கதான் அவங்க வேலையை காட்டிட்டாங்க. அப்போ எப்படி இந்த ஆட்டம் மாறுச்சு? தோக்க வேண்டிய மேட்சை டீம் இந்தியா எப்படி ஜெயிச்சதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்தியாவின் பேட்டிங் மற்றும் இலங்கையின் வீழ்ச்சி. முதல்ல பேட்டிங் பண்ண நம்ம இந்தியா முழு 20 ஓவர்ல 202 ரன் அடிச்சாங்க. மறுபடியும் நம்ம அபிஷேக் சர்மா தான் அதிகமா ரன் குவிச்சார். 31 பந்துக்கு கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட்டோட 8 பவுண்டரி 2 சிக்ஸரோட 61 ரன் வெளுத்து வாங்கினார். ஆரம்பம் நல்லா இல்ல. கில் 4 ரன்ல அவுட் ஆனார். சூரியகுமார் 12 ரன்ல அவுட் ஆனார். ஆனா அபிஷேக் சர்மாவுக்கு அடுத்து திலக் வர்மாவும் சூப்பரா விளையாடினார். 34 பந்துல 49 ரன் எடுத்து நாட் அவுட்டா இருந்தார். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சஞ்சு சாம்சனும் ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை கொடுத்தார். 23 பந்துல ஒரு புயல் மாதிரி 39 ரன் அடிச்சாரு. கிட்டத்தட்ட 170 ஸ்ட்ரைக் ரேட் சஞ்சுவுக்கு இருந்தது. கடைசியில் அக்ஷர் படேல் ஒரு முக்கியமான 21 ரன் அடிச்சதுனால தான் இந்தியா 202 ரன் ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. பதிலுக்கு லங்கா விளையாட வந்தப்போ ஆரம்பமே படு மோசம். முதல் ஓவர்லயே குசல் மெண்டிஸ் 0 ரன்ல அவுட் ஆகி வெளியேறினார். ஆனா அதுக்கப்புறம் விழுந்த 2வது விக்கெட்டுக்கு பத்தும் நிஷங்காவும் குசல் பெரேராவும் போட்ட பார்ட்னர்ஷிப் மேட்சை நம்ம டீம் இந்தியா கிட்ட இருந்து ரொம்ப தூரம் கொண்டு போச்சு. 127 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. வெறும் 12 ஓவர்ல ஸ்கோரை 134 ரன் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. மேட்ச் திருப்பு முனை 13வது ஓவர். ஆனா இங்கதான் 13வது ஓவர்ல திருப்பமே நடக்குது. மேட்சே புரளுது. குசல் பெரேராவை நம்ம சஞ்சு சாம்சன் மின்னல் வேகத்துல ஸ்டம்பிங் பண்ணி அனுப்ப வருண் சக்கரவர்த்தி நம்ம டீம் இந்தியாவுக்கு அந்த விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. 58 ரன்ல குசல் பெரேரா விக்கெட் விழுந்தது. 180 ஸ்ட்ரைக் ரேட்டோட 32 பந்துக்கு 58 ரன் அடிச்சிருந்தார் பெரேரா. வருண் சக்கரவர்த்தி இந்த விக்கெட்டை எடுத்தது தான் திருப்பு முனை. அதுக்கப்புறம் அடுத்த 23 ரன்ல சரிவு தான். சரித் அசலங்கா 5 ரன்ல, கமிந்து மெண்டிஸ் 3 ரன்ல அவுட் ஆனாங்க. கடைசியில தசுன் ஷனாகா 22 ரன் எடுத்து நாட் அவுட்டா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிஷங்கா என்ன ஒரு ஆட்டம். 58 பந்துக்கு 107 ரன், என்ன ஒரு சதம். ஆனா கடைசி ஓவர்ல 12 ரன் தேவைப்பட்டப்போ பத்தும் நிஷங்கா நம்ம ஹர்ஷித் ராணாவோட முதல் பந்துல அவுட் ஆகி வெளியில போறாரு. அதுக்கப்புறம் மேட்ச் டை ஆகுது. கடைசி பந்துல 3 ரன் தேவைப்பட தசுன் ஷனாகா அடிச்சு 2 ரன் மட்டும் ஓட மேட்ச் 202க்கு 202 டை ஆகுது. சூப்பர் ஓவர் மற்றும் இறுதி வெற்றி. அதுக்கப்புறம் டீம் இந்தியா சூப்பர் ஓவர் விளையாடுது. ஹர்ஷ்தீப் சிங் பந்து வீச வர்றாரு. லங்கா வெறும் 2 ரன் மட்டும் தான் அடிக்க முடியுது. ஹர்ஷ்தீப் சிங் குசல் பெரேராவையும் தசுன் ஷனாகாவையும் அவுட் ஆக்கி லங்காவுக்கான கதவை அங்கேயே முடிக்கிறார். டீம் இந்தியா இந்த ஸ்கோரை சர்வ சாதாரணமாக சேஸ் பண்ணி மேட்சை ஜெயிச்சு ஃபைனலுக்கு போறாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்லையும் டீம் இந்தியாவுக்கு 6 பாயிண்ட். அதாவது இந்த ஏசியா கப்ல நம்ம டீம் இந்தியா இதுவரைக்கும் அசைக்க முடியாத அணி. தொடர்ந்து 6 மேட்சுகளை ஜெயிச்சிருக்காங்க. டீம் இந்தியா பக்கத்துல யாருமே இல்ல. வெற்றிக்கு காரணமான ஹீரோக்கள். அப்போ இந்த மேட்சை திருப்பி கொடுத்த ஹீரோக்கள் யாருன்னு பார்த்தா, பேட்டிங்ல அபிஷேக் சர்மா 61 ரன், 2வது திலக் வர்மா 49 ரன், 3வது சஞ்சு சாம்சன் 39 ரன். பந்து வீச்சில் கடைசி ஓவர்ல வெறும் 12 ரன்னை மட்டும் டிஃபெண்ட் பண்ணி மேட்சை டை ஆக்கி கொடுத்த ஹர்ஷித் ராணா, இவரும் ஒரு ஹீரோ தான். 19வது ஓவரை போட்டு சூப்பர் ஓவர்லையும் அசத்திய ஹர்ஷ்தீப் சிங் மொத்தம் 4 ஓவருக்கு 46 ரன் கொடுத்தாலும் குல்தீப் யாதவ் 4 ஓவருக்கு 31 ரன் கொடுத்து ஒரு விக்கெட். வருண் சக்கரவர்த்தி திருப்புமுனை விக்கெட்டை எடுத்தவர். மொத்தத்தில் 6ல இருந்து 7 ஹீரோக்கள் சேர்ந்து இந்த மேட்சை நம்ம டீம் இந்தியாவுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.